ஹாய். இன்றைக்கி சும்மா ஒரு நாள் வீட்டில் இருக்கிறனால கொஞ்சம் வெளியில் போய்ட்டு வரலான்ட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வாங்க, எங்கெங்கே போகிறோம், என்னென்ன பண்ணுறோங்கிறது மட்டும் பாருங்கள். சும்மா அப்படியே ஒரு ட்ரிப் போயிட்டு உங்களுக்கு வந்துட்டு என்ன டீட்டெயில்னு நான் சொல்கிறேன். போகலாங்களா? இதுக்கு பேர் தாங்க காப்பி செடி. இந்த காப்பி செடி வந்து ஒரு வருஷம் ஆச்சு, வச்சு ஒரு வருஷம் ஆச்சு. ஒரு வருஷத்தில் எவ்வளோ ஹைட் வந்திருக்கு. இந்த செடியோட இது பேர் பார்த்திங்கன்னா அரபிக் காஃபி. இந்த காப்பி வந்து அரபிக் காப்பி 3 வருஷத்தில் காய்க்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. இந்த செடியோட இது வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ஹைட் 3 வருஷம். இன்னும் 3 வருஷம் ஆகும்போது இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக வரும்னு நினைக்கிறேன். காய் நிறையா பிடிக்கும்னு நினைக்கிறேன். 3 வருஷம் கழிச்சு தான் தெரியும். இது ஃபுல்லாக காப்பி தான் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா பலாமரம் எத்தனை காய் காய்ச்சிருக்கு பார்த்தீங்களா? மேலே வரைக்கும் காயாக இருக்குது. ஒவ்வொரு இதுலேயும் 2 3 காயாக இருக்குது. இந்த காய் வந்து அதுன்னு நினைக்கிற பழுக்கிறதுக்கு நல்லா இருக்குமான்னு தெரியல, பொறிச்சு பார்த்தா தான் தெரியும். பார்ப்போம். ஹாய். இங்கே சப்போட்டா கன்று இருக்குது, மாமரம் இருக்குது, கொய்யா மரம், இது கொய்யா மரம் இருக்குது, எலுமிச்சை மரம் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா மஞ்சள் போட்டிருக்காங்க. அப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா பாக்கு மரம் சைடில் வச்சுருக்காங்க. அது 3 மரம். இது வந்து மிளகு செடிங்க. இதுதான் மிளகு செடி. இந்த மிளகு செடி பார்த்தீங்கன்னா அப்படியே கொடியாக போய் மேலே காய்க்கும். இது பார்த்தீங்கன்னா இப்போ தான் அந்த காயை காய்க்குது. இந்த காய் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட திருப்தியாக பிடிச்சிருக்கு. மிளகு செடி இங்கே வந்து பாரு, வந்து கம்மி கிட்ட வந்து வாண, இங்கே வா வாண. இதுதாங்க மிளகு செடி. மிளகு செடியில் இதுதாங்க காய். இங்கே பாருங்கள், இதுதான் காய். இதுதான் ஒவ்வொரு காயாக இருக்கும். இது பூரா நாளைக்கு முத்துன உடனே உங்களுக்கு காயாக காய்க்கும். இதுதாங்க மிளகு காய். இது மிளகு செடி. இது வந்து பாக்கு மரம். இதுவும் பாக்கு மரம் தான். இது சப்போட்டா கன். இது சப்போட்டா. இது பார்த்தீங்கன்னா நகா மரம். இங்கே ஒரு மரம் இருக்குது. இது ஒரு நகாக்கரம். இது ஒரு நகாப்பழம். இது பார்த்தோன்னா மஞ்சள் மஞ்சளாக இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் மஞ்சள். மஞ்சள். இதுலேயே இஞ்சி இருக்கும். இது இஞ்சி செடி. இதுதாங்க இஞ்சி செடி. தனியாக தெரியுதா உங்களுக்கு? இஞ்சி, மஞ்சள்.
இதாங்க பாகமண்டலாவிலேருந்து தலக்காவேரி உருவாகி வர்ற இடம். எவ்வளோ தண்ணி வருதுன்னு பார்த்தீங்களா? அப்படி போனால் இன்னும் நிறையா இடம் இருக்குது. மழை இந்த 4-5 நாளாகவே நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு. கிளைமேட் இப்படியே தாங்க இருக்குது. கிட்டத்தட்ட ஜூன் மாதம் மே 10ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிச்சது இன்னும் இந்த மாதிரி தான் இருக்குது. இன்னும் வெயிலே அடிக்கலை. இதெல்லாம் பார்க்குறேன்னா காப்பி செடி இதெல்லாம் காய்க்கிற மரம். இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா காய் அதுலேயும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தையில் நான் காமிக்கிறேன் காய் எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் காஃபி இது பண்ணி காமிக்கிறேன், ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஒரு செடியில் இருக்குது பாருங்க காய். ஜூம் பண்ணுவானு அதாங்க காய். கிட்டத்தட்ட டிசம்பர் வரைக்கும் இருந்ததுன்னா ரொம்ப பெருசாகிடும். ஜனவரி பிப்ரவரியில் காய் பொறிப்பாங்க. பொறிச்சாங்கன்னா பழமாயி காய வச்சு அப்புறம் காப்பி கொட்டையாக நம்ம கைக்கு வந்து அவள் அரைச்சி காப்பி தூளாக நம்மளுக்கு வரும். அதே மாதிரி மிளகு அவ்வளோதாங்க, 1 வருஷம் ஆகும் வர்றதுக்கு. அது வருஷத்துக்கு ஒருக்கா தான் காய்க்கும். அதே ஜனவரி பிப்ரவரியில் தான் பொறிப்பாங்க. மரத்து மேலே ஏறித்தான் பொறிப்பாங்க கொடியில். இன்னும் உங்களுக்கு போகிற இடத்துல என்னென்ன இருக்குன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? என்னங்க கூமாப்பட்டின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து பாருங்கள். கூட்டுக்கு ஒரு டைம் அது வடிக்கேரிக்கு ஒரு டைம் அது லைஃப்பில் வந்து பாருங்கள். எந்த மாதிரி கிளைமேட்டு, என்ன மாதிரி பிளேஸு. உண்மையாக சொல்லப்போனால் சொர்க்கம்னு சொல்லலாங்க. மினி ஸ்காட்லாந்து அப்படின்னு சொல்கிறது உண்மைங்கிறாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா தான் நமக்கு புரியும். இல்லைன்னா கிளம்பி வந்துடுங்க கூட்டுக்கு.